சார், தினமும் பார்சல் வாங்கிட்டு போறீங்களே, அதுக்கு இங்கேயே சாப்பிட வேண்டியது தானே? என்ன டாக்டர் ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதான். சரி அழுகாதடா, நாங்களாம் இருக்கோம்டா. இல்லடா மச்சி, எங்க அப்பா தான் இறந்துட்டாருனா என் தங்கச்சி ஃபோன் பண்ணாடா, அவளோட அப்பாவும் இறந்துட்டாராமாடா. லூசாடா நீ, ரெண்டு பேத்துக்கு ஒரே அப்பா தானடா? ஐயோ ஆமா இல்ல. அரை மெண்டல் கூட சேர்ந்து நானும் முழு மெண்டல் ஆயிடுவான் போல. இந்தாங்க, இந்த புக் ஒரே போர், வெறும் கேரக்டர் பேர் மட்டும்தான் இருக்கு, கதையே இல்ல. வாடா வா, நீ தான் நேற்று டெலிஃபோன் டைரக்டரை தூக்கிக்கிட்டு போனதா? என்னப்பா, எதுக்கு எக்ஸாமுக்கு பிளம்பரை கூட்டிட்டு வந்திருக்க? கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுதுன்னு சொன்னாங்க, அதான். நேற்று மெதுவாக அப்படியே உங்கள் தெரு பக்கம் வந்தேன். என்ன கலாட்டா அங்கே? கலாட்டாவா? எங்கே? உங்கள் வீட்டில் தான். உங்கள் மனைவி கரண்டி தட்டு எல்லாம் தூக்கி வீசிட்டு இருந்தா. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே அவளுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குன்னு. உங்க ஐடி எங்க? சாட்ல இந்த பேரே இல்லையே. எந்த சாட்? எந்த சாட்டா? எஸ்எம்எஸ் காட்டுங்க. யாரோட எஸ்எம்எஸ்? யாரோட எஸ்எம்எஸ்ஸா? ரிசர்வேஷன் எஸ்எம்எஸ் எங்கே? ரிசர்வேஷன் பண்ணலை. ரிசர்வேஷன் பண்ணாம ஏன் ஏறினீங்க? சீட் இருக்கப்போ என்னத்துக்கு ரிசர்வ் பண்ணணும் தான். அது சரி, ஆனா ரிசர்வேஷன் சார்ஜ் தரணும். எங்க போறீங்க? திருப்பதி. இந்த வண்டி திருப்பதி போகாது. டிக்கெட் வாங்கிட்டீங்களா? வண்டி தான் திருப்பதி போகாதே, அப்புறம் ஏன் டிக்கெட் வாங்கணும்? ஐயோ தலை சுத்துது, நீங்க முதல்ல இறங்குங்க. உங்களுக்கு தலை சுத்துனா நான் ஏன் இறங்கணும்? இப்ப நீங்க டிக்கெட்டும் வாங்கி அபராதம் கட்டலைன்னா உள்ள தள்ளிடுவாங்க. சரி, நானும் என் பொண்டாட்டி ஒரு பையன் எல்லாரும் இருக்கோம், அரை டிக்கெட் கொடுங்க. என்ன உளறீங்க? 3 பேருக்கு எப்படி அரை டிக்கெட் போதும்? நான் மேல் பத்தில் படுத்துப்பேன், அவங்க 2 பேரும் கீழ் பத்து. 1/2. 1/2னா அரை தானே? மிஸ், இங்க பாருங்க, கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் மட்டும் தான் இருக்கு. அப்ப ஆன்சர் பேப்பர்ல ஆன்சர் இருக்கணும்ல, அத காலியா கொடுத்திருக்கீங்க. நீ தான் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு வந்து எழுதணும். நீங்க இவ்வளவு லேட்டா கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா நான் எப்ப மிஸ் படிச்சிட்டு வந்து ஆன்சர் எழுதுறது? நீ முதல்ல எல்லாமே படிச்சிட்டு வந்திருக்கணும். இல்ல மிஸ், அதான் கொஸ்டின் பேப்பர் இப்பதானே கொடுத்திருக்கீங்க. இந்த கொஸ்டின்கான ஆன்சரை நான் இனிமே தான் படிச்சு எழுதணும். சொர்க்கம் மதுவிலே சொர்க்கம் அழகிலே மது தரும் சுகம் சுகம் எதில் வரும் நிதம் நிதம் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான். டெய்லி இந்த அப்பாவுக்கு இதே வேலையா போச்சு. போய் அம்மாவையாவது கூட்டிட்டு வருவோம். மூஞ்சிக்கு பார்த்தோன்னு தான் கேடு. என்னடா தங்க பார்த்துட்டே நிற்கிறா? அப்பாத்தவா? போடா குடிகாரா. அம்மா இங்க பாரு உன் குடிகார புருஷனை. ஏங்க இப்படி டெய்லி குடிச்சு குடிச்சு காசை வேஸ்ட் பண்ணுறது இல்லாமல் மான மரியாதையெல்லாம் வாங்குறீங்க, உயிரை எடுக்கிறீங்கங்க. நீ மட்டும் பியூட்டி பார்லர் போய் பணத்தை வேஸ்ட் ஆக்கலையா? நான் உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தானே என்னை அழகுப்படுத்திக்கிறேன். நான் மட்டும் என்ன, நீ என்னோட கண்ணுக்கு அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் குடிக்கிறேன். என்ன தம்பி, இப்போ தான் தோட்டத்து பக்கம் போகிறீரோ? ஆமாண்ணே. ஏன் லேட்டு? ஏதாவது விசேஷமா? விசேஷமெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, பக்கத்து வீட்டுக்காரங்க ஆச்சல் இருக்கான்னு பார்க்க போனேன். இப்போ எப்படி இருக்குது, பார்த்துட்டு வந்துட்டீங்களா? என்னையா உடம்பு கொதிக்குது, மருந்துக்கு இது சாப்பிட்டியா, ஊசி இது போட்டியா, ஆஸ்பத்திரிக்கு இது போமான்னு கேட்டா என்ன சொன்னாப்புல? நெருப்புடா கபாலிடாங்கிறான். நானும் சாவுடான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன ஓய் இவ்வளோ நேரம்? என் பொண்டாட்டிக்கு தெரியாம நான் அவள் பீரோவை திறந்ததை அவள் பார்த்துட்டா. ஐயோ, அப்புறம்? சாத்திட்டா. அவள் அடிச்ச அடியில் உடம்பெல்லாம் வலிக்குது, அதான் லேட்டு. நான் ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். பாலே, கடைக்கு என்ன பேரு? காஃபி டீ. அது என்ன காஃபி டீ? பெண்கள் எல்லாம் கோச்சிட்டு வராம இருந்துட்டா? காஃபி டேன்னு பேர் வச்சிருக்காங்க, நீ கோச்சிக்கிட்டு போகாமையா இருக்க? பிள்ளைகளே, இன்னைக்கு கணக்கு பாடம் 1, 2, 3 கற்று தர போறேன். எனக்கு தெரியும் சார், எங்க அப்பா கத்து கொடுத்திருக்காங்க. வெரி குட். 3க்கு அப்புறம் என்ன? 4 சார். 8க்கு முன் என்ன வரும்? 7 சார், எங்க அப்பா கத்து கொடுத்திருக்காங்க. எல்லா அப்பாவும் இப்படி இருந்தா எங்களுக்கு வேலையே இல்லையே. 10க்கு மேலே சொல்லு பார்ப்போம். ஜாக், குயின், கிங், ஆஸ். பட்டர்ஃப்ளைனது எனக்கு என் லவர் ஞாபகம் வருது. எனக்கு குக்கர் ஞாபகம் தான் வருது. அப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. அப்போ உனக்கு நீ கல்யாணம் ஆகலையா? நான் இப்பதான்
லவ் பண்றேன். தம்பி சொன்ன தப்பா நினைக்காதீங்க. ஒரு சிகரெட் குடிச்சா உங்க ஆயுள 2 நிமிஷம் குறையுது. அதே 1 கிலோமீட்டர் நடந்தா ஆயுள 2 நிமிஷம் கூடுது. சொல்லுங்க என்ன செய்ய போறீங்க? அப்படியா பெரியவரே, இனி நான் சிகரெட் குடிச்சுக்கிட்டே 1 கிலோமீட்டர் நடந்துடுறேனே, கணக்கு நேரம் ஆயிடும்ல. இந்த ராணி இதை சாப்பிடு, நீ ஒரு தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். என்ன சார் தோசை சொல்றீங்க? விட்டு கொடுத்து வாடுறத விட சுட்டு கொடுத்து வாடுறவன் தான் புத்திசாலி. டாக்டர், எனக்கு ரயில் ஓடுற சவுண்டு கேட்டாலே தூக்கம் வந்துடுது. அதனால என்ன, அப்படியே ஒரு தூக்கம் போட்டுடுங்க. ரயிலை யார் டாக்டர் ஓட்டுறது? டீ கடைக்காரர் பொண்ணை கல்யாணம் செஞ்சதுல ஒரு வசதி இருக்கு. என்னது அது? என்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டா ஸ்ட்ராங்கான்னு கேட்டுடுவா. உங்கள் தாத்தா சீரியஸ்னு ஃபோன் வந்துச்சுங்க. அவர் எப்பவுமே சீரியஸ் தான். ஒரு தடவையாவது அவர் கலகலப்பா இருந்து நான் பார்த்ததே இல்லை. லூஸ் உனக்கு அறிவு இருக்கா? அவர் உடம்புக்கு முடியாமல் சாக கிடக்குறாருன்னு ஃபோனில் சொன்னாங்க. ஓ அந்த சீரியஸா? சரி, அதுக்கு எதுக்கு நீ என் மேலே இவ்வளோ கோவப்படுற? ஐயோ இவனையெல்லாம் கட்டிட்டு முடியல என்னால். சே, டேய் உன்னத்தான் கேட்குறேன், என்ன நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கேன்? நீயா நானாப்பா? வந்தனா பிச்சு போடுவேன் பார்த்துக்கோ. டிவியில் என்ன பார்த்துட்டு இருக்கே? லூசாப்பா நீ? நீயா நானா? அந்த நிகழ்ச்சியை தான்ப்பா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ, நீ அந்த நிகழ்ச்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கியா? எங்கடா சிவா, யாரையுமே காணோம். எல்லாரும் பிரேக்குக்கே போயிட்டாங்க. நீ மேனேஜர் சார் கூப்பிட்டான்னு போனேன், இவ்வளோ நேரமா? அது வந்து, எதுக்கு மேனேஜர் சார் உன்னை திட்டிகிட்டு இருந்தாராமா? மேனேஜரோட நாயை காணோம்னு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க சொன்னார். கொடுத்துட்டியா? கொடுத்தேன். நான் மேனேஜர் நாயை காணோம்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டேன். அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது மேனேஜரோட நாயை காணோம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவசரத்தில் மேனேஜர் நாயை காணோம்னு சொல்லிட்டேன் போல. இப்போ என்னாச்சு? அதுக்கு தான் அவர் கூப்பிட்டு திட்டிகிட்டு இருந்தாரு. சரி விடுவா, பிரேக்குக்கு போகலாம். டேய், எம்எல்ஏனா என்ன அர்த்தம்? எம்எல்ஏவா இருக்காருன்னு அர்த்தம். எக்ஸ் எம்எல்ஏனா எம்எல்ஏவா இருந்தாருன்னு அர்த்தம். எம்பினா எம்பியா இருக்காருன்னு அர்த்தம். எக்ஸ் எம்பினா எம்பியா இருந்தாருன்னு அர்த்தம். பரவா, சுத்தி வளைச்சு பேசாத, கம் டு தி பாயிண்ட். சரிடா, பிரஸ்னா என்ன? பிரஸ்ல வேலை செய்யறாருன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ்பிரஸ்னா? டேய், இப்படிலாம் கேட்க யாரா உனக்கு சொல்லி தரது? மரியாதை ஓடி போயிடு. அப்படியே போன பஸ்ஸை கவனிச்சியா? எக்ஸ்பிரஸ் பஸ்ஸுன்னு போட்டு இருந்துச்சுல்ல, அதனால தான் கேட்டேன். நாளைக்கு சினிமாக்கு போறேன், வரையாடா? முடிஞ்சா வரேன். முடிஞ்ச பின்னாடி எதுக்குடா வர? ஆரம்பிக்கும் போதே வந்துடு. நான் வரக்கு ட்ரை பண்றேன்னு சொன்னேன். ஓ. சில விலங்குகள் மனிதர்களுக்கு உதவியாக இருக்கும், சில விலங்குகள் மனிதர்களுக்கு உதவியாக இருக்கிறது இல்லை. நம்மளுக்கு உதவியாக இருக்கிற விலங்குகளை வந்து நம்ம வீட்டில் வளர்த்துறோம். பசு என்ன தரும்? கோழி என்ன தரும்? முட்டை. ஆடு பால், கம்பளி. இதனால தான் பசு, கோழி, ஆடு இதையெல்லாம் வீட்டில் வளர்க்குறோம். குரங்கு என்ன கொடுக்கும்? என்னையா இது? சாம்பாரில் கத்திரிக்காய் எல்லாம் நறுக்காமல் முழுசு முழுசாக போட்டிருக்கீங்களாம்மா? அறியாமல் செய்த தவறுக்கு வருந்துகிறோம் சார். காய்கறி அரியருக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு அதை நாசுக்கா எப்படி சொல்றாரு பாருங்க. சார், என்னோட செக் புக் தொலைஞ்சு போச்சு. பார்த்து சார், யாராவது உங்கள் கையெழுத்தை போட்டு ஏமாத்திட போகிறாங்க. நான் என்ன பேக்கா? இப்படி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் முதல்லயே எல்லா செக்லயும் கையெழுத்து போட்டு வச்சிருக்கேன். இவன் நிஜமாவே பேக்கு தான், பின்ன பேக்கான்னு கேள்வி வேற கேட்குறான் நம்மள்கிட்ட. ஏம்மா, எதுக்கு நான் மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சிருக்கேன்? கரண்ட் இல்லையே, பார்த்தா தெரியல. சரி சரி, ஃபேனையாவது போடு. லூசாடா நீ? மெழுகுவத்தி அணைஞ்சிடாது. லூசு நீயா நானாமா? ஏன்டா அப்படி சொல்கிற? பின்ன கரண்ட் இல்ல எப்படி ஃபேன் போடுவ? ஆமாம்ல. என்ன நாமா இல்ல? சரி விடு. இப்ப போற பக்கமாவது வேலை கிடைக்குமாடா? தெரியலையே, போனாதானே தெரியும். என்ன தம்பி ஒரே கவலையா இருக்கீங்க? வெயிட்டான படிப்பு படிச்சு எனக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே. அப்படி என்ன படிப்பு படிச்சீங்க? ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி எல்லாம் படிச்சிருக்கோம்ல. வேகமா வாடா, என்னடா வேடிக்கை பார்த்துட்டே வர? எதுக்கு இப்போ ஓடி வந்து முன்னாடி நிக்கிற? சொல்றேன் இருடா பேசாம. என்னடா சொல்றேன், என்ன சொல்லு. அந்த வீட்டில் ஒரு அண்ணா இருக்காருல்ல, அவர் மாதிரி இருக்கணும்டா, படிக்காமையே டிகிரி வாங்கிருக்கு. என்னதே படிக்காமையே டிகிரியா? எப்படி? ஆமாண்டா சொல்றேன் கேளு.
அந்த அண்ணாவோட பொண்டாட்டி இறந்தப்போ அவரோட பேரை மாத்திக்கிட்டாரு. எப்படி தெரியுமா? தெரியலையே, பேரை மாத்திக்கிட்டாரா? ஆமா, பிஏன்னு சேர்த்துக்கிட்டாரு பேருக்கு பின்னாடி. டிகிரியா? ஆமாண்டா. எப்படி காலேஜ் போகாம படிக்காம சேர்த்துக்கிட்டாரு? பேச்சுலர் அகைன் பிஏ அதை வந்து அவரோட பேருக்கு பின்னாடி சேர்த்துக்கிட்டாரு. இப்போ மறுபடியும் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் மோடி பேரை மாத்திக்கிட்டாரு. என்னது மோடி பேரை மாத்திக்கிட்டாரா? மோடி படிக்காமையே டிகிரி போட்டுக்கிட்டாரோ? ஆமாண்டா, மேரிட் அகைன் அதனால பேருக்கு பின்னாடி எம்ஏன்னு போட்டுக்கிட்டாரு. நம்மளும் அப்படி போட்டுக்கலாமா? ஏங்க அங்கிருந்து கழுத மாதிரி கத்திட்டே வரனே, காது கேட்கலையா? வாவ் சூப்பர், அது நீதானா? வித்தியாசமே தெரியல, அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. என்னடா குண்டா தடியா, என்ன சொன்ன? இந்த வாங்கிக்க ட்ரம், உருண்டு போ. விடு விடு, ஏறி மிதிக்காத. கழுதை இப்படிதான் எட்டி எட்டி உதைச்சி மிதிக்கும். வாங்கிக்கோ, இந்த வாங்கிக்கோ. அம்மா ஆத்தி, என்ன அடி! மூக்கு முகரையெல்லாம் உடச்சிட்டாலே. இனிமே இந்த வீட்டுல உனக்கு சோறு கிடையாது, பாத்துக்கோ. இல்லைன்னா இவ சோற நாயங்கூட நக்காது. என்னமோ சொன்னீங்க? இல்லை தெய்வமே, ஆளை விடு. அது சிலரது திறமைகளை சில நேரங்களை பாராட்டாமல் இருக்கிறது தான் சால சிறந்தது. என்ன அடி, என்ன வலி! லவ் பண்ணும்போது கல்யாணத்தப்பெல்லாம் கத்தீரிக்கா குண்டு கத்தீரிக்கான்னு பாட்டு பாடிட்டு அவ்வளோவா என்னை என்கரேஜ் பண்ணுவான்னு நான் குண்டா இருக்கிறத. இப்போ என்னவோ அதையே சொல்லி சொல்லி கேலி பண்ணுறா. இந்த உருவ கேலி பண்ணுறதே இவளுக்கு ஒரு பொழப்பா போச்சு. இந்த கெட்ட பழக்கத்தையெல்லாம் யார்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டாலோ தெரில. என்னங்க குத்துக்கலாட்டு நான் இருக்கேன், அங்கே என்ன பார்வை வேண்டி கிடக்கு? சிலையை ரசிக்கிறேன், குத்துக்களை என்ன பண்ணுறது? இப்போ பாரு, பார்க்குற கண் இருக்கா இல்லையான்னு. அம்மா என்ன அடி! என் கண்ணு போச்சே, என் கண்ணு போச்சே. இப்போ சிலையை ரசிங்க, சிலையா சிலை. இப்போ சந்தோஷமா உனக்கு? ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது என்னை தூக்கி போட்டு மிதிக்கலின்னா உனக்கு தூக்கமும் வராது, தொண்டையில் சோறு இறங்காது இல்லை? வாயை மூடு ஓய், நீர் தான் என்னை கோவத்தை கிளப்பி அடி வாங்கிக்கிறீரு. ஆமாம்ல, என் வாய் அடங்கவே மாட்டேங்குது. வீட்டுக்குள்ளே வாரும், உன்னை வச்சுக்கிறேன் நான். அதான் இங்கேயே மூஞ்சியெல்லாம் உடச்சிட்டியே, அப்புறம் என்ன? வீட்டுக்குள்ளே வாங்கன்னா வாங்கங்க. இவன் வீட்டுக்குள்ளே வேற வாங்கன்ட்டு போகிறா, நீ என்னென்ன பண்ணுவாளோ?